எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மரக்கட்டையில் ட்ரில் செக்கு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். செஞ்சு காட்ட போகிறதுல ஒரு பாப்புலாக காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஒரு கட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கட்டை, கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்கணும். அந்த கட்டையை நல்லா இன்சைடு ஒரு ஷேப் அப்படி எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த சைடு ஒரு ஷேப்பாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கட்டை எடுத்துக்கோங்க அப்படி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதில் இந்த ட்ரில் செக்கோட இந்த ட்ரில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட உள்ள இருக்கிற லென்த் அளந்துக்கோங்க. ஓகேங்களா? லென்த் எப்படி இருக்குன்னா, சும்மா ஒரு பேனாவோ ஏதோ பென்சிலை வச்சு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நேராக கொஞ்சமாக அறுத்துக்கோங்க. கொஞ்சமாக நேராக அப்படி அறுத்துக்கோங்க. அறுத்துட்டு இதோட இதோட ஓட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டு, இந்த ரவுண்டு பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல இப்படி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்சைடாக இருக்கணும். அறுத்து நீட்டாக எடுத்து இந்த ரேஞ்சுக்கு ஃபைல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைல் இருந்தால் அப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கத்தியை வச்சு சுரண்டிக்கோங்க. கரெக்டாக ஃபிட்டாக வரைக்கும் பாருங்கள். கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிட்டு இதை இங்கே அடிக்கணும். முடிந்தால் கையால் திரிக்க முடியாது இருக்குங்க. இல்லாட்டி வச்சு மேலே அப்படி அடிங்க. மரக்கட்டையை வச்சு அடிங்க. சுற்றியில் வச்சு தானே அடிச்சிங்கன்னா இங்கே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. நான் சுற்றி வச்சு அடித்தேன், அதனால் டேமேஜ் ஆகிடுச்சு. மரக்கட்டை வச்சு லேசாக தட்டுங்க. கொஞ்சமாக தட்டிங்கன்னா உள்ளே இறங்கிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி அடிச்சுக்கோங்க. ஆணி அடிச்சுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன். இங்கே நீங்கள் மார்க் பண்ணுறீங்கல்ல ரவுண்டாக, இந்த ஓட்டைக்கு ஏற்ற மார்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரவுண்ட் போட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஆணி அடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போஸ் கட்டை கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக அதை அசைக்கும் போது உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஆணி அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங்குள்ளே ஆணி அடிச்சுக்கோங்க. ஆணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஷேப்பு கொண்டு வந்து உள்ளே அதை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கயிறு தேவையில்லை. இந்த மாடெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, மூக்கணா கயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கயிறு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு சுற்றிக்கணும். இதை ஒரு ஆள் யாராவது இந்த ட்ரில் பிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எடுத்தோடனே பெருசு பண்ணிடக்கூடாது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கியிருந்தேன், பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங்காக பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப ஒரு 100%க்கு 50%. ஓகே, 50% அந்தளவுக்கு இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இது இப்போ ஷார்ப் பண்ணுறது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் எஜ்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா சரி தெரியாதனமாக கீழே பட்டுச்சுன்னா இது வந்து மொக்கையாயிருதுங்க, ஷார்ப்னஸ் போயிடுது. அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெரிய ஓட்டையாக வேணுமா இருந்தாலும் முதல்ல ரொம்ப ஓரளவுக்கு சின்னதாக ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டாவதுல அதை போட்டு ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக முதல்ல ஹோல்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைஸ் போட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு போட்டு காட்டுங்க. ஏன்னா பெருசு எடுத்துன்னு போட்டோன்னா அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்குது. அதனால் முதல்ல ஒரு சின்ன ஹோல்ஸ் போடுறதுக்காக ஒரு சின்னதை முதல்ல போட்டுக்கோங்க. நல்லா திருக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டு இந்த ஆணி அடிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஆணி, கீழேயும் ஆணி அடித்து சேவ் பண்ணணும், மேலேயும் ஒரு ஆணி அடிச்சுக்கணும். ஏன்னா இந்த ஆணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸில் இருக்கணும். ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கட்டில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே அப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் சுற்றும் போது இதுக்குள்ளேயே சுத்தம், அப்படியே நம்ம இழுக்கும் போது சுத்தம். சப்போஸ் 2 பேர் இல்லைன்னா ஒருத்தர் மட்டும் இருந்தாங்கன்னா இந்த ஒரு கட்டில் இந்த கயிறை கட்டி அதுக்கப்புறம் ஒரு வில் பண்ணுவாங்க இல்லையா, அரவட்டம் மாதிரி வளைச்சிக்கிட்டு இதை கட்டிக்கோங்க. கட்டிட்டு கொஞ்சம் லூஸ் விட்டுக்கணும். ஏன்னா லூஸ் விட்டால் தான் இதில் வந்து இப்படி சுற்றிக்க முடியும். ஃபஸ்ட்டு இல்லாட்டி சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கட்டையில் கட்டிக்கணும். கட்டிட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு ட்ரில் பிட் தயார். ஒரு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 100க்கு 50% ஓகே, 50% அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை.
சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரில் மிஷினே வாங்கிக்கோங்க, அதுதான் பெட்ரு. ஏன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, ஏதோ ஓரளவுக்கு ஹோல்ஸ் போடுது, அந்தளவுக்கு எஃபெக்டிவ் இல்லை. ஸோ சும்மா ரொம்ப வீட்டில் சும்மா யூஸ் பண்ணுறதுனா நார்மலாக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பெல்க்காக அதனால் ஹார்டாக நீங்கள் வேலை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நீங்கள் வந்து ட்ரில்லிங் மிஷின் நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.